ஒரு பிராது கொடுக்க வந்துருக்கோம் பஞ்சாயத்தில். நீங்கள்லாம் பஞ்சாயத்து தலைவர்கள் மாதிரி என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா பத்திரிகைகள் தான் நாங்கள் பிராது கொடுக்குறோம் இதான். அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய தார்மீக பொறுப்பு இருக்கு இது பத்திரிகைகள். ஆனால் நான் இன்னும் வருத்தப்படக்கூடாது, நான் ரொம்ப ஓப்பனாக பேசுவேன். உங்களுக்கும் சில பங்கு உண்டு இந்த தமிழகத்தினுடைய சின்ன கீரல். ஏன்னா நீங்கள் வார்டு தரான்னு வர்றீங்க, யாரை வேணாலும் எப்படி நீங்கள் அரசியலுக்கு வர்றீங்க, சும்மா தூக்கி கிடக்கிறவெல்லாம் தட்டி எழுப்பி அவனுக்கு விவரம் தெரியுமா விவரம் தெரியாது. தமிழகத்தினுடைய எல்லைகள் என்ன, மஞ்சள் நதி எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது, வைகையினுடைய பாசனம் எங்கே இருக்கிறது, மதுரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வரப்பளவிலே அந்த தண்ணி இல்லா பிரதேசத்திலே வாழ்க்கை முறை என்ன இருக்கிறது, எதற்காக போராடுதான் எங்கேயாவது தெரிஞ்சு சும்மா அவங்க பாடுங்க. சின்ன பையன் இப்போ தான் சேகர்னு அறிமுகப்படுதும், அவன் வருமா ஒரு படத்தில் குழந்தை நட்சத்திரமா இருக்கும். அந்த குழந்தை நட்சத்திரத்தை போய் நீ எப்போ அரசியல் சார் சிரிக்காதீங்க ப்ளீஸ். ஐ எம் நாட் அ பொலிட்டிஷியன். நான் அரசியல் வேலை இப்போ அளவுக்கு நான் படிக்கவும் இல்லை. எனக்கு கற்றுக் கொடுத்து மொழி எங்கள் அம்மா பால், அதுக்கப்புறம் இந்த மொழி இந்த மண் வாசம் போகும் சார். நான் நான் என்னைக்காவது அரசியலில் பங்கு கேட்டோமா, பதவியில் இங்கே வரணும்னு உட்காருமா, இல்லை நான் நினைச்சிருந்தால் 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே அரசியல்வாதியாக இருந்தேன். மிகப்பெரிய அரசியல் மடையெல்லாம் பேசிட்டு இருந்தேன் சின்ன பையனாக இருக்கும். ஒரு மாணவனால் ஒரு பச்சை தமிழன் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். அன்னைக்கு நான் அரசியலை விட்டேன். உங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டா தெரிஞ்சோ தெரியாமலோ மிகப்பெரிய தவறு நடந்த சரித்திரம் தமிழகத்தில். யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கோ. கூத்தாடிகள் நாடாள முடியுமா என்ற ஒற்றை சொல்லிலே, தவறாக உச்சரிக்கப்பட்ட அந்த ஒற்றை சொல்லில் தடம் புரண்டது தமிழகம். அன்னைக்கு போச்சு. நேசத்திற்குரிய தலைவர்கள் நாம் ஆண்டார்கள், நல்லா ஆண்டார்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் அது சரியான முன்னுதாரணம் அல்ல தமிழகத்துக்கு என்பதில் நாம் சரியாக இந்த பிரச்சனை பேசினா இப்படிதான் வரும். ஒரு தமிழகத்திற்கு மிக ஒரு மோசமான முன்னுதாரணம் 35 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் மதித்த தலைவர்கள் மிக பிரமாதமாக இருந்தீங்க. ஆனாலும் ஒரு ஜனநாயகம் சுயநலம் அதிகமாக. அதுக்கப்புறம் பார்த்தா நான் கூட ஒதுங்கினது தப்பு. ஏன் இன்னைக்கு நான் மைக் பிடிச்சிருக்கவே மாட்டேன். சமீப காலமாக நான் மேடைகள் ஏறுவதே இல்லை. வேணாம், ரொம்ப தூங்கிட்டோம்னா செத்து போகணும் சொல்லி, அதனால காலாட்டிக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ காலாட்ட வர்றது இதயத்தை துடிக்க தமிழை ரொம்ப சார். இந்த பிரச்சனை யாருக்கு இது சம்பந்தமே கிடையாது. படைப்பாளி இந்த மண்ணினுடைய சாரத்தை சொல்லி கதையை சொல்லி ஒரு இலக்கியவாதிகள் எங்களுக்கு இது சம்பந்தமே இல்லை. இருநூறுகளை யார் என்ன அவன் என்ன கொலை செஞ்சானா, கொள்ளையடிச்சானா, நக்சலைட்டா, இல்லை அப்படியே அரசியல் ரீதியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு முதல் கோடி ரூபாய்களை சம்பாரிச்சு தனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டானா, வெட்டினானா, குத்துனானா, குண்டர் சட்டம் யாருக்கு? ஒரு ஜனநாயகமாக நான் கொடுத்தா 6-7 வருஷம் நான் போயிருக்கேன். நினைவேந்தருக்கு பிரபாகரனை நேரில் சந்தித்து போ, தூக்கிட்டு போ. அன்னைக்கு நான் சொன்னேன், பிரபாகரனை சந்தித்து பேசிவிட்டு வந்தேன். இன சகோதரன் நீ தூக்கி போடு. என்ன காரணத்திற்காக கைது பண்ணு. மெரினாவில் கூட்டம் கூட கூட சட்டம், அரசு சட்டமோ எதையும் தடை மீறி செல்வது அடையாளத்தினுடைய போராட்டம். ரயிலர் குறுக்க தலையை வச்சு படுத்தார் கலைஞர். சட்டமீறல் தான், ஆனால் ஒரு அடையாளம், ஒரு அடையாளம். நெய்வேலியில போய் போராடுகின்றோம். நெய்வேலி மின்சாரம் விசாத்து மின்சாரம். அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒரு அடையாளம். எங்கள் எதிர்ப்பை தெரிவிப்பது ஜனநாயக முறையில் செஞ்சா அழகா செஞ்சான். 20 பேரை கூட்டிட்டு போனீங்கல்ல, என்ன பண்ணிருக்கணும்?
பேச்செடுத்து நீ ஆமா, ஆனால் மறுமுறையும் செய்வான். அவனுக்கு உரிமை என்ன பண்ணீங்க? மத்திய அரசை கொஞ்சம் விமர்சிச்சுட்டான். உரிமை இல்லை அவனுக்கு. அரசு விமர்சிக்கவே கூடாதா? அமீர் விமர்சித்தான், போட்டேங்க 15 நாள். சீமான் விமர்சித்தான், போட்டேங்க. நான் விமர்சித்தேன், போடல. போட்டிருந்துடலாம். அங்கேயும் புத்திசாலித்தனம் வேலை செய்யுது. எவனை போடலாம், எவனை போடக்கூடாது, போடு. நான் ஒன்றும் சொல்லுவேன், தயவுசெய்து பத்திரிகையாளர்களே தவறாக எடுத்துருக்காரு. இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் சும்மா இது எப்போ வேணாலும் கேட்டுக்கிட்டே இருப்பேன், யார் சொன்னாலும் கேட்பேன். வேறு எங்கேயாவது போய் தமிழை அரசியல் பண்ண முடியுமா? தமிழை எங்கேயாவது போய் பதவி எடுக்க முடியுமா? ஒரு சமஸ்தானமாக இருந்து யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். நாங்கள் எவ்வளவு பெருந்தன்மையா பரந்த மனசோட இருந்தோம். என்னவோ தொழில் பண்ணிடணும். எங்களுக்கு மட்டும் என்ன விதிவிலக? யார் வேணாலும் எங்கள் தலையில் விட்டலாம். நீங்க மட்டும் உங்க பிள்ளை குட்டியோட போச்சு. எங்களுக்கு அது இல்லையா? ஏன்னா ஒரு சமஸ்தானமா இருந்த காலத்துல வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்க? இவன் பாவப்பட்டவன் நல்ல மூளை வேலை செய்யும். தமிழனுக்கு நல்ல இதயம், பரந்த இதயம் ரொம்ப. ஆனா இனம் மொழி விஷயத்தை துருப்பிடிச்சு போயிட்டோம். நல்ல அறிவாளி, கிட்டிக்காரன், மூளை உள்ளவன் தமிழ கழுத துருப்பிடிச்சு போச்சு. வீரம் துருப்பிடிச்சு போச்சு. இனமொழி பற்று துருப்பிடிச்சு போச்சு. ஏன்னா மைனாரிட்டி தமிழ்நாட்டில் சொன்னா இன்னைக்கு நாளைக்கு தூக்கி போட்டு போய் இவனவனும் படையெடுத்து வந்தான், போயிட்டான். சிலர் மட்டும் கூடாது போட்டாங்க. ஏன் தமிழனுக்கு அடையாளம் காண முடியல? இதுல யார் தமிழன் கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது. நீ வேறு மொழியாக்காரன் இல்லைன்னு சொல்ல, வா போ, எங்க வா, விருந்தாளி யாரு, தொழில் பண்ணு, அரசியல் கூட பண்ணு, தலைமை என்றும் ஒருவன். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் மட்டும்தான் தலைவனாக. ஏண்டா என் ஃப்ரெண்ட் ஒருத்தோம், சார் உங்க தலைமை தேதிக்கு தமிழர்கள் யாருமே இல்லை. என்னடா சொல்றீங்க? ஆமா, பிரிஞ்சு நடக்கி வெட்டி குத்துக்கிற தமிழனுக்கு தலைமை காலில். சரி விடு, தமிழன் தலைமை காலில் என்ன பண்ணுவேன்? நாங்கள் வந்து தலைமை. ஏன்னா என் பொண்டாட்டிக்கு புள்ள பிறகு வந்து நீ எல்லாருக்கும் புள்ள பிறச்சிருப்பேன். என் ஒய்ஃபுக்கு பிள்ளை இல்லைங்கிற நாங்கள் பெற்றுக்கிறோம்டா. இல்லை ஊனமா பிள்ளை பிறகு நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ யார் எனக்கு பிள்ளை பெற்றுக் கொள்வது? இதில் வேணாலும் பங்கு படிக்கையில் எப்படா பங்குறான்? நான் படிக்கல, என் கதை சொல்லுது, எங்க ஆத்தா சொன்ன கதை தெரியும், என் மண்ணு தெரியும், பருத்தி காடு தெரியும், கடலை காடு தெரியும். எங்க பூமியில் நீங்க வந்து உட்கார்ந்தீங்க. இப்ப யார் யாரோ வர்றீங்க. எப்படா ஒரு திருமுருகனை கைது பண்ண முடியும்? என்ன துணிச்சல்? எவ்வளவு துருப்பிடிச்சு போச்சு. வீரமும் வேகமும் துருப்பிடிச்சு போச்சு தமிழ். முடிந்தால் பத்திரிகை தினம் நீங்கள் தட்டி எழுப்பணும். எங்கள்கிட்ட பெரிய ஊடகம் இருக்கிறது, நாங்களும் தட்டி எழுப்போம். அது தார்மீக கடமை. என்ன அவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் 8 டேரக்டர் உட்காந்து நீ கேட்கலாம். 800 ஆகும், 8000 ஆகிவிடும். அது 8 கோடிக்கும் பரவும். அதனால திருமுருகன் அவன் எதுக்காக போறான்? சீட்டு கேட்டானா? இல்லை அரசியல் தலைவராக எப்படி சிஎம் நினைச்சானா? இல்லை, அவன் தார்மீகமாக வரதான். நினைவு எங்கள் உயிர்களை லட்சக்கணக்கான உயிர்கள் கொண்டீங்கல்ல. யாராவது கண்ணீர் விட்டாலும் தானே? தமிழனே அழுது யோசித்தான். ஆந்திரா அழுதுச்சா, கேரளா அழுதுச்சா, மலையாளம் அழுதுச்சா? தமிழன் கூட தெரியல என்னன்னு சொல்ல வேண்டிய மைக்கு போட்டு நம்ம சகோதரர் தூப்புள் குடி சகோதரர் சுட்டு வீழ்த்தப்படுகிறார். யாருக்கு சொன்ன? அதனால அப்படியெல்லாம் கொல்லப்பட்டது உணர்ச்சி தான் போச்சு. இனிமேலாவது இந்த உணர்ச்சி வெளியே வர வேண்டும். பத்திரிகை தர்மம் தயவு செய்து உங்களுக்கு உணர்வு இருந்தால், மான ரோஷம் இருந்தால், திருமுருகனும் அவனை இணைந்து கைது செய்யப்படும், விடுதலை செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த தமிழ்நாட்டு தமிழனுக்கு
ரோசம் மானம் கொஞ்சமாவது இருந்திருந்தால் இதற்காக போராடுவான் என்று விடவில்லை. நன்றி. சில நாட்களாக சமூக வலைதளங்களில் திராவிட நாடு என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. திராவிட நாடுங்கிற கருத்தை நீ எப்படி பாக்குறீங்க? ஐயா கொஞ்சம் சும்மா இருக்கியா? இரு. ஹலோ, எதுக்கு வந்தோம்? திருமுருகனை ஏன் பண்ணீங்கன்னு சொன்னோம். கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டோம் இல்லையா? என்ன எங்கள் கருத்தை இப்போ சொல்லலைன்னா நான் மட்டும் எங்கேயோ மேடையில் போட்டு பேசி கூட இந்த மக்கள் உங்களுக்கு வலுவான நீங்கள் பிரஸ் வலுவான சக்தி. நீங்கள் ஒன்று பண்ணிடலாம். தமிழ் பத்திரிக்கை தானே, எப்பயாவது கேட்டீங்களாயா? இங்கே இருந்தாலும் இது ஆத்தா பாலுக்கு அப்புறம் தான் ஆவின் பால் இல்லையா? நீ தமிழ்த்தாய் வாழ்த்து படிச்சுட்டு தானே எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்தணும் இத்தனை ஆண்டு காலமாக. ஏன்டா அதை தூக்கி குப்புறப்பட்டு விட்டுட்டு ஜனகனம் போட்டிங்கன்னு எப்பயாவது கேள்வி என்னடா தமிழ்த்தாய் வாழ்த்தான பாரம்பரியமாக இருந்தது. நாங்கள் தமிழ் பத்திரிக்கை நடத்துகிறோம், நீங்கள் இதை விட்டுப்படி ஜனகணமன என்ன எவனுக்கு முழுசாவே அர்த்தம் தெரியாது. அதை கொண்டாந்து முன்னாடி அதை ஊற்றி கழுவுறதுக்கு தான் சொல்லுவேன். கடைசியில் ஜனகணம் பாடிட்டீங்களா மங்களம் பாடிட்டீங்களா சொல்கிற விஷயத்த முன்னாடி போடுற தமிழை பின்னாடி தள்ளிட்டு எப்பயாவது கேட்டீங்களா? இன்னொன்று கேட்குறேன் சார், ஐம் சாரி, நான் வந்து பாரதிராஜா அதனால பொலிட்டிஷியன் நான் போய் நாளைக்கு சட்டசபையில் உட்காந்து கிளிக்க போகிறேன். நல்ல தார்மீகமாக கேளுங்க சார். 5 வருடத்துக்கு ஒரு எலெக்ஷன் வருதுல்ல, இது மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்கிறீங்கல்ல. மதச்சார்பற்ற நாடுன்னா நான் என்ன சொல்கிறேன், எலெக்ட் பண்ணும்போது உனக்கு முசல்மானும் போட்டிருக்கான், இந்துவும் போட்டிருக்கான், கிறிஸ்டினும் ஓட்டு போட்டிருக்கான் இல்லையா? நீ எலெக்ட் ஆன உடனே நீ என்ன பண்ணணும்? 5 வருடங்களுக்கு உன் அடையாளத்தை தொடச்சு. அப்புறம் நீ பொண்ணை மறுபடியும் வா, உன் பொண்டாட்டி உள்ள கோயிலுக்கு போட்டு, எந்த கோயிலுக்கு வேணாலும் உன் சொந்தக்காரன் போகணும். யூ ஷுட் நாட் கோ டு த டெம்பிள். இது சொல்லுங்க. அங்கிருந்து ஒரு இந்திய பிரதமர் வந்து காஞ்சிபுரத்தில் உட்காந்து ஹோல் இந்தியா சரண்டர். ஒரு மெக்காவுக்கு போனீங்கன்னா அது சரண்டர். அப்ப இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு இல்லைன்னு சொல்லு. மதச்சார்பற்ற நாடுன்னு சொன்னால் 5 ஆண்டுகளுக்கு என்ன எம்எல்ஏ கேளு, எம்பியை கேளு, மந்திரியை கேளு. சார் எலெக்ட் பண்ண யூ ஹேவ் டு லூஸ் யுவர் ரைட். யூ ஆர் த காமன் மேன் ஃபார் திஸ் இந்தியா. நீ ஒரு பொது மனிதன். இந்தியா 5 வருடங்கள் ஜெயிச்சுட்டா மறுபடியும் பொது மனிதன். 5 வருடங்கள் தோத்தா நீ சாதாரண மனிதன். கோயிலுக்கு போ, வா, மதத்தை வச்சுக்க சொல்லி கேளுங்க சார்.